ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ பெண் குழந்தைங்களுக்கு எதுக்காக மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டுறோங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது பெண் குழந்தைங்களை மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுங்கிறது அதாவது மஞ்சள்ங்கிறது ஒரு ஆயுர்வேதிக்கு மூலிகை கிழங்கு, சரிங்களா? அது நாம் உரைச்சி இல்லை பவுடர் பண்ணி தேய்ச்சி முகத்தில் தேய்ச்சி குளித்தோம்னா முகத்தில் இருக்கிற ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் இறந்து போயிடும். அடுத்தது முகம் பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அடுத்தது முகத்தில் கரை, இந்த கரும்புள்ளி இதெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளித்தோம்னா இருக்காது. முகம் ரொம்ப ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும், சரிங்களா? அது அந்த காலத்தில் தான் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது நம்மளோட பாரம்பரியம். அதை அந்த காலத்தில் இருக்கிறவங்க தான் அதிகம் பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் காலத்தில் இந்த மஞ்சள்ங்கிறதே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, குழந்தைங்களுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது எதுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு முகத்தில், அடுத்தது கையில், காலில் எல்லாம் முடி அதிகம் முளைச்சிருக்கிறப்ப மஞ்சள் தேய்ச்சி குளித்தோம்னா அந்த முடியெல்லாம் முளைக்காது. முடி கொட்டிரும். அப்போ பார்க்கறதுக்கு தோலில் நல்லா ஷைனிங்காக இருக்கும், சரிங்களா? அதுக்கு தான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை விடுங்க, எதுக்கு விட்டுருங்க. இதே ஆம்பளை பசங்களுக்கு மஞ்சள் போட்டால் என்ன சொல்லுவாங்க? மீசம் முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்க? மஞ்சள் முடியை வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் பொருள். அதனால தான் பசங்களுக்கு சொல்லுவாங்க மஞ்சள் பூசி குளிக்கக்கூடாது, மீசம் முளைக்காதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களாகிய அனைவரும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். மஞ்சள் தேய்ச்சி குளித்தோம்னா நம்மளுக்கு தோல் சம்பந்தமான நோய் எதுவுமே நம்மளை தாக்காது. அதுக்காகத்தான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்கிறோம். நம்ம இப்போ சாப்பாட்டிலே பாருங்கள், எந்த சாப்பாடு செஞ்சாலும் அதில் நோய்க்கு கிருமி எதுவும் இருந்துச்சுன்னா மஞ்சள் கிருமியெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சளுக்கு இருக்குது. அதனால தான் எந்த சாப்பாடு செஞ்சாலும் சாப்பாட்டில் நாம் மஞ்சள் சேர்த்துக்கிறோம். அது மாதிரி தாங்க இதுவும், சரிங்களா? குழந்தைங்களுக்கு, அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டணும், சரிங்களா? சின்ன குழந்தைங்கள பாருங்கள், முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க? கஸ்தூரி மஞ்சள் அது ஆயுர்வேதிக் மஞ்சள். அதை போட்டு தான் குழந்தைங்கள குளிப்பாட்டுவாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளித்தோம்னா முகம் நல்லா ஷைனிங்காக நல்லா பளிச்சுன்னு எந்த ஒரு முகப்பொரு வராமல், அடுத்தது முகத்தில் எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது, சரிங்களா? நீங்கள் வேணுமா நான் சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னா நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறவங்களோட முகத்தையும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்காமல் நார்மலாக இருக்கிறவங்களோட முகத்தையும் பாருங்கள். இதுலேயே நாம் வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனால் பெண்கள் அனைவரும் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க, சரிங்களா? மஞ்சள் தேய்ச்சி குளித்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கே பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாருங்கள், அப்படியே கையில், காலில் நல்லா அப்படியே முடி கொசன்னு முளைச்சிருக்கும். அப்போ இந்த மஞ்சள் தேய்ச்சி குளித்தோம்னா அந்த மாதிரி முடி முளைக்காது. அடுத்தது ஷைனிங்காக இருக்கும், முடியெல்லாம் கொட்டிட்டு பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல தோல் நோய்கள்லாம் வராமல் இருக்கணும்னா மெயினாக இந்த மஞ்சள் தேய்ச்சி தான் குளிக்கணும், சரிங்களா? நீங்கள் டெய்லியும் போடலனாலும் வாரத்துக்கு 2 நாள் குழந்தைங்களுக்கும் மஞ்சள் போட்டு குளிப்பாட்டி விடுங்க. நீங்களும் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க, சரிங்களா? மஞ்சள்
ஃபேஸ்க்குன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். சரிங்களா? அது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயத்துக்கும் மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க, கெட்ட விஷயத்துக்கும் மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சளோட மகிமை சொல்லப்போனால் இன்னும் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். சரிங்களா? மெயினாக கை குழந்தைங்களுக்கு, அதாவது மெயினாக கை குழந்தைங்களுக்கு வந்து அதிகம் வந்து சோப்புலாம் போட்டு குளிப்பாட்ட மாட்டாங்க. கடலை மாவு, இந்த பைத்த மாவு, இதுதான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அதிகம் போடுவாங்க. அதாவது எதுக்கு இந்த மஞ்சள் இந்த கடலை மாவெல்லாம் போட்டு குளிக்கிறோம்னா, குழந்த வந்துட்டு இப்போ கருப்பாக இருந்தோம்னா கடலை மாவுலாம் போட்டு தேய்ச்சி மஞ்சள்லாம் தேய்ச்சி கொடுத்தோம்னா அந்த கருப்பாக இருக்கிற அந்த அந்த கருந்தன்மையை வந்துட்டு நீக்கக்கூடியதுன்னு பார்த்தா இந்த மஞ்சளும் அடுத்து கடலை மாவும் தான். அதனால தான் முக்கால்வாசி பெண்கள் பாருங்கள், அதுவும் மெயினாக இந்த ஐயர் வீட்டு பெண்கள்லாம் பார்த்தோம்னாவே அவங்களாம் வந்துட்டு சோப்பு அதிகம் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதிகம் மெயினாக ஐயர் வீட்டு பெண்களும் சரி, பெண் குழந்தைங்களும் சரி, எல்லாருமே பாருங்கள் கையிலேருந்து கால் வரைக்கும் மஞ்சள் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க கை காலெலாம் பார்த்தா அப்படியே ஷைனிங்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் மஞ்சள் போட்டு நீங்களும் குளிங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் மஞ்சள் போட்டு குளிப்பாட்டி விடுங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதே நான் நிறைய குழந்தைங்கள பார்த்துருக்கேன். சின்ன குழந்தைங்கள பார்த்தோம்னா இந்த ஃபேஸ்லாம் பாருங்கள், இந்த பக்கம் இங்கிட்டு, அடுத்தது கையில், காலில், பின்னாடி முதுகில் எல்லாம் பார்த்தா ஆம்பளை பசங்களுக்கு எப்படி முடி முளைச்சிருக்குமோ அதே மாதிரி தான் கொசன்னு முடி முளைச்சிருக்கும். சரிங்களா? அப்போ வந்துட்டு நாம் எந்த அளவுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து குழந்தைங்களுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறோமோ அப்போ வந்துட்டு அந்த மஞ்சளோட இது பட்டு அந்த முடியெல்லாம் கொட்டிட்டதுக்கப்புறம் கை கால், அடுத்தது லேடிஸ்னால் அக்களுக்கெல்லாம் போடுவாங்க. அக்களுக்கெல்லாம் போட்டோம்னா அந்த அக்களில் அந்த அளவுக்கு முடி வராது, முடியெல்லாம் கொட்டிடும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு வந்துட்டு பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுங்க. அதாவது மஞ்சள் தேய்ச்சி குளித்தோம்னாவே நம்மளோட ஃபேஸில் உடம்புலலாம் ஒரு தனி ஒரு வாசம் வரும். அது என்ன, அது சொல்ல முடியாத ஒரு வாசம். சரிங்களா? அந்த அளவுக்கு மஞ்சளோட மகிமை இருக்குது. சரிங்களா? அதனால் பெண் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுங்க. ஏன்னா இப்போ இருக்க காலத்தில், ட்ரெண்டிங் காலத்தில் பார்த்தோம்னா ஃபேஸை பார்த்தோம்னாவே பார்க்கறதுக்கு சகிக்காது. அந்த அளவுக்கு முகப்பரு முடியெல்லாம் முளைச்சி கொசன்னு இருக்கும். அதுவும் இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்காத பெண் பிள்ளைங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த இடத்துல மீசை முளைச்ச மாதிரி இருக்கும். அடுத்து இந்த சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறையா முடி முளைச்சிருக்கும். அடுத்து பின்னாடி முதுகு பக்கமும் முடி அப்படியே கொசன்னு முடி முளைச்சிருக்கும். அதாவது சீப்பு போட்டு சீவுனோம்னா அழகாக சீவலாம், அந்த அளவுக்கு முடி முளைச்சிருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, குழந்தைங்களுக்கெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி சின்ன பிள்ளையிலேருந்தே மஞ்சள் போட்டு குளிப்பாட்டினோம்னா அந்த ஸ்கின்னில் வந்துட்டு முடி வந்து அதிகம் முளைக்காது. எதுக்கு நான் இதை வந்துட்டு நான் உங்களுக்கு மெயினாக சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு வந்துட்டு மஞ்சள்லாம் அதிகமாக போடுவாங்க. எனக்குமே அதிகம் கை காலெல்லாம் வந்துட்டு முடியெல்லாம் இருக்காது, ஷைனிங்காக தான் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு எங்கள் அம்மா எனக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு இருப்பாங்கன்னு அதை நான் சொல்லணுமா? அதனால தான் நான் வந்துட்டு என் கண்பட நிறைய குழந்தைங்களுக்கு தோலில் ஸ்கின்லலாம் ரொம்ப முடி முளைச்சி அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்காகத்தான் சரி இதை பற்றி இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த மஞ்சளை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அதனால் இனிமேல் இதுக்கு முன்னாடி நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் போட்டிங்கன்னா அப்போ அவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர்த்துக்கு பெண்களுக்கு பார்த்தோம்னா முகத்தில் வந்துட்டு கரும்புள்ளிகள், அடுத்தது முகப்பரு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சள், அதாவது இந்த ரொம்ப வந்து திக்னஸாக பூக்கிற மஞ்சள்லாம் தேவையில்லை. நீங்கள் கஸ்தூரி மஞ்சள்னு கேட்டிங்கனாவே தனியாக கொடுப்பாங்க. அது வந்துட்டு முகத்தில் மஞ்சள் போட்டிருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு, ஆனால் அது மஞ்சள் தான்.
மஞ்சள் போட்டிருக்கிறதே முகத்தில் தெரியாது. அதை வாங்கிட்டு வாரத்துக்கு டெய்லி நீங்கள் போடலனாலும் வாரத்துக்கு 2 நாள் குழந்தைங்களும் போடலாம், பெரியவங்களும் லேடிஸ் எல்லாருமே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம். சரிங்களா? நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். என்னோடய வீடியோவுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்து லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.